ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜோஸ் வித் ஜோ சேனல். இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 கிட்ட ஆக போகுது. பிஎம் 9:30 பிஎம் ஆக போகுது. ஸோ வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஜோ வந்து போய் பிக்கப் பண்ணிட்டு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அதுதான் விளாக இருக்க போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோஸ் வித் ஜோ சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு தாங்க. இன்னும் என்ன மாதிரியெல்லாம் கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். உங்களுக்காக என்னென்ன பண்ணணுன்றதை நீங்கள் வந்து லிஸ்ட் போடுங்க. வெயிட்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். ஸோ இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம். வாங்க வீட்டை விட்டு கிளம்பி போய் ஜோவை பிக்கப் பண்ணுவோம். பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த விழாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சாப்பிட போகிறோம். பைக் கீ எடுத்தாச்சு. வாங்க ஹோட்டலில் பார்க்கலாம். ஹோட்டல் போயிட்டு பார்ப்போம். வாங்க. ஸோ கைஸ், வண்டியில் போகிறேன். நிற்கிறா பாருங்க. சரிதா? நிற்கிறா பாருங்க. சொல்லு. சாப்பிட போகிறோம் கைஸ். ஜோவை பிக்கப் பண்ணிட்டு வாங்க போகலாம். சாப்பிட போகலாமா? பா இனிமே நீ தான் கேமராமேன். காசு இல்லைன்னு சொல்றீங்களே. ஆம்பளை மாமா அப்பதான் தெரியும். அதுதான் தெரியும் அவங்களுக்கு, புரியும் பாக்குறவங்களுக்கு. ஹோட்டல்ல உட்காந்துச்சு சாப்பிட. இப்ப என்ன செய்ய எடுத்து உனக்கு? நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி கொடுங்க. ரைஸ்லாம் போறது இல்லையோ? அது இருக்கட்டும். நல்லா கேட்டுங்க. ரைஸ்லாம் போடுறது இல்லையா? சிலிண்டர் பிரச்சனையா? தண்ணி இருக்கு போறாருமா. பாருங்க, வந்து தயக்கப்படுறான். பாக்குறாங்களோ பாக்குறாங்களோ என்ன எனக்கு பிடிச்ச பிரியாணியே சொல்லிட்டேன். பிரியாணி வருது. சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுல சமைக்காம ஹோட்டல் வந்து சாப்பிட சூப்பர் இருக்கு. ஆம்பளை மாமா சாப்பிட்டேன். அவங்களுக்கு அது சோகம் சமைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு. ஆனா நமக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, நான் தான் ஜிபே வரணும். பிரியாணி சாப்பிட்டேன். வந்தாச்சு. இந்த பிரியாணியில உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கோ தெரியல. நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இந்த சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி தான் பிடிக்குது. பிரியாணி எடுத்து சிக்கன் வச்சு ஆனியன் வச்சு அப்படியே அன்பிலீவபிள். சாரி, இங்கிலீஷ் வராதுன்னு. அருமையா இருக்கு. 190 ரூபா ஒரு கிலோ. அப்புறம் பிரியாணி எடுத்து கொஞ்சம் எட்டு எடுத்து சிக்கன் சொல்றது நல்லாதான் இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்தீங்கன்னு சமைக்கிறது சாப்பிட்றது ஹெல்தி. இருந்தாலும் இந்த மாதிரி ஹோட்டலில் இன்னைக்கா ஒரு நாள் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
ஃபேமிலியோட பேசிட்டு நல்லா இருக்கு. அது நீ வீக்கெண்ட் வேற. வீடு இருக்குது எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க பார்த்து போறோம், உனக்கு என்ன? ம் ம் கேமரா சொல்லுங்க. நாளைக்கா? நாளை எங்கே போய் சமைப்ப? லஞ்சுக்கு அதை எங்கே போய் சமைப்ப? வீட்டுல தானே. அது நான் இல்லை, எப்படி ஆய் வாங்கி கொடுப்பா? அது நீ இல்ல நைட்டு சிக்கன் சாப்பிட்டாச்சு. அந்த அண்ணன் தவிர சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு சிக்கன் எடுத்து வரேன். என்ன பண்றது இல்லையே. இங்கே நம்ம செஞ்சு கொடுக்கணும். அந்த அண்ணன் வேற எதிர்பார்க்க நீ சாப்பிட. ம் ஃபேன் போட்டுருக்காங்களோ. பயங்கர நல்லா இருக்கு. அதனால இருந்தாங்கடா சாப்பாடு. ம் கொஞ்சம் பிரியாணி எடுத்து அது கூட எடுத்து எக் எடுத்து கொஞ்சம் 65 எடுத்து வாயில் இடம் வந்து எடுத்து எடுத்து எப்போ சாப்பிடுவ? இன்னும் அது எப்படின்னா கண்ணு போனோம். வேற உங்களை வெரி குட். எடுத்தா என்ன சாப்பாடு தான் முக்கியம். நான் சொன்னேன். மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர்ல எத்தனை பேர் சென்னையில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த சென்னையில் எங்கெல்லாம் சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் போய் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு வீடியோ போடுவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சாப்பாடை கூட்ட கூடாது. நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிடுவேன். உட்காந்து நான் தான் திரும்ப உட்காந்துடணும். கறி கறி கறிய மட்டும் அதிலே வெறுப்பு வந்துடுவேன். காசு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட். சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு, கம்ப்ளீட். அடுத்து வீட்டுக்கு கொண்டு தான் தண்ணி குடிச்சிட்டு ஜூஸா மைக்க நான் மாட்டிக்கிறேன். என்ன பேசுறாங்க இல்லையா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மைக் எந்த இருக்கு மேடம்? சரி போலவா. சாப்பிட்டாச்சு. பிரியாணி செம்மையா இருந்துச்சு. அது கடலை என்னன்னு தெரியல, அழைச்சிட்டு போனா பிரியாணி நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு பிரியாணி சாப்பிட்டு இந்த கடையில தண்ணி குடிக்கல. ரோட்ல எல்லாம் வீடியோ எடுத்து எனக்கு பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும்னா எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி ஒரு இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கைஸ், ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிக்க போறோம். இன்னும் நாளைக்கு வேற வேற இடத்துக்கு போய் விளாக் பண்ண போறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி விளாக் வரும். இன்னும் சில பாட்காஸ்ட்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. மேடமுக்கு வந்து பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால பேச முடியல. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய உங்களை மகிழ்விக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அத்தனை வேலையை நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஸ் அண்ட் ஜோ கூட இல்லை, அதனால நானே ஜோஸ் அண்ட் ஜோ. பாய் பாய்.